வணக்கம். இந்த வீடியோவில் மகாபாரதம் நடந்த காலகட்டத்தில் வனபத்ரகாளியம்மனுடைய வரலாறுல நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இவ்வளவு நாளா மகாபாரதம் அப்படிங்கிறது ஒரு வடநாட்டில் நடந்த வரலாறு அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அது அப்படியே தலைகீழாக மாறும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் மகாபாரத கதை பிடிக்குமோ இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கெல்லாம் இன்னமுமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். எனக்கெல்லாம் ஒரு 5 வயசு 10 வயசு இருக்கிறப்ப பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் தருமரு அப்படின்னு சொன்னவங்க தான் கொள்ள பேர் இருந்தோம். ஆனால் இப்போ தான் அவரை யுதிஷ்டர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். என்னதான் நம்ம டிவி சினிமாவில் மகாபாரதம் பார்த்தாலும் நம்ம வீட்டு பாட்டிமாரு நம்மளை தூங்க வைக்கிறப்ப அறையும் குறையுமா ஒரு ராமாயண கதையோ மகாபாரத கதையோ போட்டிருப்பாங்க. அவங்க சொல்ல சொல்ல நம்ம மண்டைக்குள்ளேயே அந்த மகாபாரத சீன்ஸ் எல்லாம் ஓடி இருக்கும். அந்த ஒரு ஃபீலிங்கு இந்த கதையில உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரி, அப்படி எதை பத்தின கதையை இன்னைக்கு கேட்க போறோம்னு கேட்டா வனபத்ர காளியம்மாவுடைய அருளால அழிச்சு ஒழிக்கப்பட்ட 7 சூனியக்காரிகளை பத்தின கதை. சூனியக்காரிகள்னு சொன்ன உடனே ஏதோ பரட்ட தலையோட நல்லா பொடி போட்டு கரையாகி போன பள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு அழுக்கு துணியை போட்டுட்டு சுத்தக்கூடிய பெண்கள்னு நினச்சிட வேணாம். இந்த கதையில் வர்ற சூனியக்காரிக ஒரு நாட்டையே கட்டி ஆண்ட ராணிமாருக. அதுவும் எப்போ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் மகாபாரதம் நடந்த காலகட்டத்தில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. சரி, இவங்களோட பேரெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆரவள்ளி, சூரவள்ளி, வீரவள்ளி, இவங்க 3 பேரும் தான் இந்த கதையில் முக்கியமான கேரக்டர்ஸு. இந்த கதையை பற்றி காலங்காலமாக பாடப்பட்டு வர்ற தோல்பாவை கூத்துக்களாக இருக்கட்டும் தெருக்கூத்துக்களாக இருக்கட்டும் அதில் எல்லாம் இந்த ஆரவள்ளி, சூரவள்ளி, வீரவள்ளி இவங்க 3 பேரோட பேரை மட்டும்தான் பிரதானமாக சொல்லுவாங்க. கல்வெட்டுகள்லையும் ஆரவள்ளி சூரவள்ளி இவங்க பேர் தான் இருக்குது. ஆனால் மொத்தமாக 7 அக்கா தங்கச்சிக்கு ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதி. அதில் அவங்களோட பேர் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆரவள்ளி, சூரவள்ளி, வீரவள்ளி, மிதுனவள்ளி, காந்தவள்ளி, காஞ்சனவள்ளி, இப்படியாக ஒரு 6 பேர் சொல்றாங்க. அந்த 7வது ஆளோட பேர் தெரியல. இன்னும் சில இடங்கள்ல தேடி பார்த்தோம்னா ஆரவள்ளி, சூரவள்ளி, வீரவள்ளி, முத்துசாலை, மிந்தசாலை, நாகதாளி அப்படின்னு ஒரு 6 பேரை சொல்றாங்க. அங்கேயும் 7வதா இருந்த ஒரு பொண்ணோட பேர் கிடைக்கல. சரி, எந்த ஊர்ல இந்த சூனியக்காரிகளுடைய நாடு இருந்துச்சு அப்படின்னு கேட்டா வடநாட்டில் கிடையாது, நம்ம ஊர்ல தான் ஆட்சி பண்ணாங்க. இப்ப கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பாயிற பவானி ஆத்தங்கரையில தான் இந்த சூழ்ச்சிக்காரிக சூனியக்காரிக ஆண்டு வந்த நெல்லூர் பட்டணம்ங்கிற நாடு இருந்துச்சுன்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அதே நேரத்தில் அந்தியூர் பக்கம் பவானி தாலுகாவில் பாலாத்தங்கரையில் தான் இந்த நெல்லூர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எது எப்படியோ இந்த நெல்லூர் நாட்டுக்கும் இங்கே இருந்த வனபத்ர காளியம்மா கோயிலுக்கும் பஞ்சபாண்டவர்கள் அத்தனை பேர் வந்திருக்காங்க. அதுபோக பஞ்சபாண்டவர்களுடைய சகோதரியுடைய மகனும் வந்திருக்காரு, கிருஷ்ண பரமாத்மா வந்திருக்காரு. இப்படி மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஊருக்கு வந்து இந்த சூனியக்காரிகளை பார்த்துருக்காங்க, வச்சுருக்காங்க. சும்மா சூனியக்காரிக, சூழ்ச்சிக்காரிக, மந்திரக்காரிக இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி என்னதாயா இந்த 7 அக்கா தங்கச்சிகளும் செய்வாங்க? அவங்களையே வனபத்ர காளியம்மா அழிக்கணும்னு நினச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படியெல்லாம் ஒன்றும் அவங்க தப்பு பண்ணிடல. இந்த 7 அக்கா தங்கச்சியும் ஆண் வாடையே படாமல் வாழ்ந்தாங்க. இவங்க யாருக்குமே கல்யாணமே ஆகலை. ஒரு நாட்டையே கட்டி எழுப்பி பெரிய கோட்டை கட்டி செம்மையாக அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க. அதுபோக இந்த அக்கா தங்கச்சி 7 பேரும் சாகாத வரம் வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுவாங்க. சரி, இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு பொண்ணு எப்படி வேணாலும் ஒரு நாட்டை ஆளலாம், அதுக்கு கூட அவளுக்கு உரிமை இல்லையா? இதில் என்ன சூனியம் இருக்குது, சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் பெண்கள்லாம் சேர்ந்து அரசாட்சி பண்ணது தப்பு கிடையாது. ஆனால் ஆண்களை பூரா அடிமைப்படுத்தி கொத்தடிமைகளாக வச்சுக்கணும்னு நினச்சது தான் தப்பு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க நாட்டு குடிமகன்களை பூரா பெண்கள் பார்த்துக்கிட்டு இருந்த வீட்டு வேலைகளை பார்க்க வச்சுட்டு தன்னுடைய படை பரிவாரமாக இருக்கட்டும் அரண்மனை காவலாக இருக்கட்டும் எங்கெல்லாம் முரட்டுத்தனமான ஆம்பளைகளை வேலைக்கு நுப்பாட்டுவாங்களோ அதில் பூரா பெண்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள நுப்பாட்டி வச்சுட்டாங்க. அதெல்லாம் சரி, ஆனால் ஒரு ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த பரதகண்டம் முழுக்க இருக்கக்கூடிய ஆண்மகன்களா மன்னர்மார்களா உங்களில் யாருக்காவது துணிவு இருந்தா பெண்கள் நாங்கள் வைக்கக்கூடிய போட்டிகளில் ஜெயிச்சு எங்கள் நாட்டை பிடுங்கி எங்களை அடிமைப்படுத்தி காட்டுங்கடான்னு ஒரு அறிவிப்பை விடுறாங்க. இதை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்து ராசாபுரம் ஆஹா
இப்படி ஒரு சவாலை விட்டு இந்த பெண்கள் எல்லாம் நம்மளை கேவலப்படுத்திட்டாங்களே, அப்படி என்னத்தை தான் பந்தயமா வச்சிட போறாங்க, ஒரு கை பாத்திரணும்னு சொல்லிட்டு துணிச்சலா களத்தில் இறங்கிடுவாங்க. அப்புறம்தான் சூழ்ச்சியை ஆரம்பிக்கும். அரசவைக்கு போனதுக்கு அப்புறமா ஒருவேளை போட்டியில் ஜெயிச்சா நாங்க உங்களுக்கு அடிமை, தோத்துட்டா நீ எங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல யாராலையுமே செய்ய முடியாத சில விஷயங்களை போட்டியா வச்சு நடத்துவாங்க. அதுல வந்து சேர்ற மன்னர்களை பூரா தோக்கடிச்சு அவங்க நாட்டுடைய அடிமையாக்கி வச்சிருவாங்க. பொழுது போகலைன்னா அப்படி அடிமைப்படுத்தி வச்சதுல சில பேரை கொன்னு கூட போட்டுருவாங்க. ரொம்ப முரண்டு பிடிக்கிறவங்களா இருந்தா இவங்களுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி அவங்கள ஒண்ணும் இல்லாம ஆக்கி போடுவாங்களாம். இப்படி ஒரு தகவல் சொல்லப்படுற அதே நேரத்தில் அவங்க போய் யாரையும் வம்புக்குன்னு போட்டிக்கு வாங்கன்னு கூப்பிடல. இப்படியெல்லாம் போட்டி வச்சு அதுல ஜெயிக்கக்கூடிய ராஜாவுக்கு ஆரவள்ளியுடைய மகள் அலங்காரவள்ளிய, அந்த அலங்காரவள்ளியோட பேரு பல்வரிசை அப்படின்னு சில இடத்துல சொல்லுவாங்க. இந்த அலங்காரவள்ளி தான் அந்த தேசத்திலேயே மிகப்பெரிய பேரழகி. போட்டியில ஜெயிக்கக்கூடிய ராஜாவுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுப்போம்னு சொல்லி தான் ஆசையை தூண்டி விட்டு நிறைய ராஜாக்களை போட்டிக்கு வர வச்சு அப்புறமா அவங்கள தோக்கடிச்சு கொத்து கொத்த அடிமையாக்கி பூரா பேத்தையும் கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த 7 அக்கா தங்கச்சிக்குமே கல்யாணம் ஆகலை, ஆம்பளவாடையே படாமல் வாழ்கிற பெண்கள்னு சொன்னோம், அப்புறம் எப்படி அவங்களுக்கு ஒரு மக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த அலங்காரவள்ளி ஒரு சாதாரணமாக பிறந்த பொண்ணே கிடையாது. கடவுளுடைய அருளால் இந்த ஆரவள்ளி சூரவள்ளி சகோதரிகளுடைய குலதெய்வத்தால் வரமாக கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை. அதனால இவ சாதாரணமாக நம்மளை போலையெல்லாம் பிறந்து இந்த பூமிக்கு வந்தவ கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்புறமா இவங்க என்னெல்லாம் போட்டி வைப்பாங்க, எப்படியெல்லாம் மற்றவங்களை அடிமைப்படுத்துவாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, நல்லா ஒரு கனமான இரும்பு குண்டை கொடுத்து அதை கையாலேயே தேய்ச்சி கரையுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய கட்டையை கொடுத்து இல்லைன்னா ஒரு பெரிய ராடை கொடுத்து ஒரே வெட்டில் இதை 3 துண்டாக்கி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் ஒரு சின்ன வளையத்தை கொடுப்பாங்க. இந்த வளையத்துக்குள்ள கை குழந்தை கூட போயிட்டு வெளியே வர முடியாது, அந்த வளையத்துக்குள்ள போய் வாங்கன்னு மிகப்பெரிய ராஜாக்களுக்கெல்லாம் போட்டி வைப்பாங்களாம். இப்படி அவங்க செய்யறது பூராமே சூழ்ச்சி தான். நல்லா மாட்டை வச்சுட்டு யாராலையும் ஜெயிக்க முடியாத விஷயங்களை தான் போட்டியாக வச்சு இவங்களை பூரா பிடிச்சாங்க. அதே மாதிரி இந்த ஆரவள்ளி சூரவள்ளி ஒரு சேவலை வளர்த்துருக்காங்க. பொல்லாத சேவல், மாயச்சேவல், மந்திர சேவல். ஊரில் பூரா கிளி தான் பேசும்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே இந்த சேவல் பேசும். பேசும்னாலும் சும்மா சாதாரணமாக பேசாது. அது பேசுகிற பேச்சிலேயே ஆம்பளைய பூரா நாண்டுட்டு தொங்க வேண்டியதுதான், அந்த அளவுக்கு பேசும். யாரையாவது ட்ரிக் பண்ணி இந்த போட்டிக்குள்ளே கொண்டு வரணும்னா அதை அந்த சேவல் செம்மையாக பார்த்து வைக்கும். சும்மா போய்கிட்டு இருக்க ராசாமாரையெல்லாம் பார்த்து, ஏண்டா ஆம்பளையா இருந்தா இந்த கோட்டைக்குள்ளே வாடா பார்ப்போம், என்னைய வந்து புடிடா பார்ப்போம், என் கூட பந்தயம் கட்டுறா பார்ப்போம், இப்படி மட்டு மரியாதை இல்லாமல் பேசி ராசாமாரையெல்லாம் இந்த கோட்டைக்குள்ளே இழுத்து விட்டு அப்புறம் அடிமையாக்கிவிடும். அதுபோக இந்த மந்திர சேவல் அதுவே நிறைய பந்தயங்களில் கலந்துக்கிட்டு இந்த ராசாமாரையெல்லாம் தோக்கடிச்சு காட்டும்னு சொல்கிறாங்க. இப்படி ஊர் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அநியாயம் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை யாராவது தட்டி கேட்க வேணாமா? இந்த ஆரவள்ளி சூரவள்ளியுடைய கொட்டத்தை யாராவது ஒருத்தன் வந்து அடக்கித்தான் ஆகணும். அதுக்கான காலம் கணிஞ்சு வருது. இந்த வரலாற்று கதை நம்ம தமிழ்நாட்டில் காலங்காலமாக சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு நாட்டுப்புற கதை. இதை படமாகவும் எடுத்திருக்காங்க. நிறைய பேர் நிறைய விதமாக இந்த கதையுடைய திரைக்கதைகளை சொல்லுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம யாருக்கும் பாதகம் இல்லாமல் சொல்ல முயற்சி பண்ணுவோம். முன்னாலேயே சொன்ன மாதிரி இது மகாபாரதம் நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டம். அந்த சமயத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பெருசாக பகை வரல. 2 பேரும் குருச்சேத்திர போர்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கல, ரொம்ப சாதாரணமாக போய்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் முதல்ல அஸ்தினாபுரத்துக்கு தருமரை ராஜாவா நியமித்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மா இந்த பஞ்ச பாண்டவர்களுடைய அரசவைக்கு வராரு. இந்த ஆரவள்ளி சூரவள்ளி சகோதரிகள் பண்ணக்கூடிய இந்த அநியாயத்தை பூரா எடுத்து சொல்லி அவங்களுடைய இந்த கொட்டத்தை ஒடுக்கி சிறைப்பட்டிருக்கிற எல்லா மன்னர்களையும் ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னன்னைக்கும் பெருமை வந்து சேரும். அதனால பிற்காலத்தில் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஆனால் தர்மர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆரவள்ளி சூரவள்ளிக்கும் நமக்கும் டைரக்டா எந்த பகையுமே கிடையாது, அவங்க நமக்கு எந்த தொந்தரவுமே கொடுக்கல, நம்ம ஏன் போய் அந்த பெண்களுடைய ராஜ்யத்து மேல போர் தொடுக்கணும், இது நமக்கு தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன், இதை நம்ம பண்ண வேணாம்னு சொல்றாரு. ஆனாலும் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நீ பெண்களுடைய நாட்டு மேல போர் தொடுக்கிறேன்னு
மட்டும்தான் நினைக்கிற. ஆனால் அங்கே இருக்கிற எத்தனையோ ராஜாக்களை காப்பாற்றக்கூடிய அந்த நல்ல வேலையை செய்கிறதுக்காகத்தான் அவங்க மேலே நீங்கள் போர் தொடுத்து போய் அந்த நாட்டையே காலி பண்ணி எல்லாரையும் காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாரு. அதனால பீமன் மட்டும் அந்த இடத்துல வெகுண்டு எந்திரிச்சிடுறாரு. என்னன்னா இப்படி பெண்கள் நிறைய நாட்டு ராசாக்களை எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, நான் தனி ஆளாக போய் அவங்க வைக்கிற போட்டியில எல்லாம் ஜெயிச்சு அவங்களுடைய கொட்டத்தை எல்லாம் அடக்கிட்டு வரேன்னு கிளம்புறாரு. எவ்வளவோ தர்மர் தடுத்து பார்த்தும் பீமன் சொல்றதை கேட்கல, கிளம்பி போக ஆரம்பிச்சிடாரு. அதே நேரத்தில் பீமன் ஆரவள்ளி சூரவள்ளியுடைய நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்க நேரத்தில் நாரத முனிவர் என்ன பண்ணிடுறாரு, நேராக போய் ஆரவள்ளி கிட்ட சொல்லிடுறாரு, உன்னுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த ராசாவும் இல்லைன்னு நினைச்சீல, பீமனே அஸ்தினாபுரத்திலிருந்து கிளம்பி வாரான், உன்னுடைய கோட்டையை சுக்குநூறாக்குவான், நீ வைக்கிற போட்டிகளில் பூரா ஜெயிக்க போறான் அப்படின்னு சொல்லி பயங்காட்டி விட்டுற. உடனே இந்த ஆரவள்ளி சூரவள்ளி அவளுடைய சகோதரிகள்லாம் சேர்ந்து கோட்டைக்குள்ள இந்த பீமன் வர்றதுக்குள்ளேயுமே அவனை அழிச்சு ஒழிச்சிடணும், ஒருவேளை அவன் உள்ள வந்துட்டானா ஏடா கூட ஆயிரணும் சொல்லிட்டு அவங்களுடைய மந்திர சக்தி எல்லாம் பயன்படுத்தி அவங்களுடைய படையில இருந்த பெண்களை எல்லாம் கரடிகளாக புலிகளாக மாற்றி காட்டுக்குள்ள ஓட விடுறாங்க. இப்படி பீமன் வந்துகிட்டு இருக்கிற அந்த காட்டுக்குள்ளேயே போய் இந்த மிருகங்கள் எல்லாம் அவரை தாக்கும் போது தன்னுடைய கதாயுதத்தால அத்தனை மிருகங்களையும் பந்தாடி விட்டுறாரு பீமனு. அதுக்கப்புறமும் எத்தனையோ மாயமந்திர சக்திகளை வச்சு நிறைய விஷயங்களை அவர் மேலே ஏவி பார்க்குறாங்க. அத்தனையையும் தாண்டி கோட்டையுடைய வாசலுக்கே வந்து சேர்ந்துறாரு பீமனு. சரி, இனிமேல் எதுவும் செய்ய முடியாது, அவரை கோட்டைக்குள்ள வரவிடுங்க, கோட்டைக்குள்ள போட்டி வச்சே ஜெயிச்சுக்கிறோம்னு பீமன் கூட போட்டி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பீமனுக்கு என்னெல்லாம் போட்டி வைக்கப்படுதுன்னா, முதல் போட்டியே சேவ சண்டை வைக்கப்படுது. இந்த போட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 சேவலை கொண்டு வருவாங்க. அதில் ஒரு சேவலை கொண்டு வந்து பீமனுடைய கையில் கொடுத்துருவாங்க. இன்னொரு சேவல் அந்த மாயச்சேவல் மந்திர சேவலை ஆரவள்ளி சூரவள்ளி சகோதரிகள் அவங்களுடைய கையில் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா சேவ சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த சேவல்களுக்கு பூரா தீனி கொடுப்பாங்க. இப்படி தீனி திங்கிறப்பவே இந்த மாயச்சேவல் ஒரே மூச்சில் 11 களம் பச்சரிசியை கொத்தி தின்னு விடுமா. அதே நேரத்தில் எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய சேவல் கொஞ்சமாக தீனி சாப்பிட்டுட்டு லைட்டாக தண்ணி குடிக்க போகுமா. அந்த சமயத்தில் கரெக்டாக இந்த மந்திர சேவல் நல்லா சத்தம் போட்டு இந்த அரண்மனையை நடுங்கி ஒடுங்கிற மாதிரி ஒரு கொக்கரக்கோ போடுமா. அதை கேட்ட மாத்திரத்தில் பயந்து போய் எதிரில் நிற்கக்கூடிய சேவல் மயங்கி விழுந்துருமா. அந்த அளவுக்கு இந்த மாயச்சேவல் நிறைய வித்தைகளை பண்ணியிருக்கு. இப்படி என்னென்னமோ செஞ்சு பீமனை இந்த போட்டியில் தோற்கடிக்க பார்க்குறாங்க. அத்தனையும் தாண்டி பீமன் 2 போட்டியில் ஜெயிச்சிடறாரு. ஆனால் 3ஆவதாக இவங்க வைக்கிற போட்டியில் ஒரு பெரிய இரும்பு ராடை கொடுத்து அதை ஒரே வெட்டில் 3 ஆக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அப்படி யாராலையாவது ஆக்க முடியுமா? கத்தியை வச்சு வெட்டினா 2ஆ தான் ஆகும், 3ஆ போக வாய்ப்பே இல்லை. அந்த போட்டியில் பீமன் தோத்து போயிடுறாரு. அவரை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிடறாங்க. இப்படி பீமன் ஜெயிலில் மாட்டிக்கிட்டதுனால கிருஷ்ண பரமாத்மாவே வந்து அவரை காப்பாற்றுறதுக்காக ஒரு பெருச்சாளியுடைய வடிவத்தில் வந்து அந்த ஜெயிலிருந்து அவரை காப்பாற்றுறதுக்கு வழி பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லப்படுது. இன்னும் சில இடங்களில் ஒரு மிகப்பெரிய யானையுடைய வடிவத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த ஜெயிலுடைய கதவுகளை உடைச்சு அங்கே இருந்து பீமனை காப்பாற்றி கூட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எது எப்படியோ இப்போ பீமன் தோத்து போயிட்டாரு, ஜெயிலில் இருந்து இப்போ தப்பிச்சு ஓடியாந்துட்டாரு. இதையெல்லாம் கேள்விப்பட்ட தர்மர் என்ன சொல்றாரு, நம்மளாத்தான் போய் போட்டி போட்டு தோத்து போனோம், ஜெயிலில் அடப்பட்டோம், இப்படி திருட்டுத்தனமாக வரக்கூடாது, நம்ம நேர்மையாக முயற்சி செஞ்சு பீமனை காப்பாற்றி கொண்டு வருவோம், அதனால மறுபடியும் அவனை அந்த ஜெயிலுக்கே திரும்ப அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஆரவள்ளி சூரவள்ளி கோட்டைக்கே திரும்ப அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த சூழ்ச்சிகள்ல இருந்து பீமனை எப்படி மீட்டு கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவனை வச்சு ஜாதகம் பார்க்குறாங்க. இப்போ பீமனை அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து மீட்டு கொண்டு வரது ஒரே ஒரு ஆளால தான் முடியும். அது யாருன்னா, வருங்காலத்தில் இந்த ஆரவள்ளியுடைய மகளாக இருக்கக்கூடிய அலங்காரவள்ளிய யாரு ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவன் கண்டிப்பா அந்த போட்டியில் ஜெயிச்சிருப்பான். அதனால அவன் யாரு அப்படின்னு வருங்காலத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம்னா அவனை போய் அப்ரோச் பண்ணி இப்போ உடனே போய் அந்த பெண்களுடைய கொட்டத்தை அடக்கு அப்படின்னு அனுப்பி வச்சிடலாம். அப்படி யாருன்னு ஜாதகத்தை கணிச்சு பார்க்கும்போது அலங்காரவள்ளியுடைய புருஷனுடைய பேராக அள்ளிமுத்து அப்படிங்கிறவருடைய பேர் இருக்கு. இந்த அள்ளிமுத்து யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பஞ்ச பாண்டவர்களுடைய தங்கச்சியுடைய மகன் தான் அள்ளிமுத்து. பஞ்சபாண்டவர்களுக்கு ஏதியா தங்கச்சி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கௌரவர்களுக்கு கடைசியாக ஒரு தங்கச்சி பிறந்தா அப்படின்னு நமக்கு தெரியும், பேரு துர்ச்சலைன்னு சொல்லுவாங்க. இந்த துர்ச்சலையுடைய மகன் பேர் தான் அள்ளிமுத்துன்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் அந்த துர்ச்சலை எப்பவுமே கௌரவர்களுக்கு மட்டும் சப்போர்ட்டாக இருக்க மாட்டா, பாண்டவர்கள் மேலையும் பாசமாக இருக்கக்கூடிய பொண்ணாக இருந்தான்னு நமக்கு தெரியும். அதனால அவகிட்ட பேசி செஞ்சு அவளுடைய மகன் அள்ளிமுத்துவை இந்த கோட்டைக்கு போய் இந்த பெண்களுடைய ராஜ்யத்தை அடக்கி ஒடுக்கிறதுக்காக இந்த பாண்டவர்கள் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க.
அவரும் கிளம்பி போறாரு. அப்படி போற நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய வனபத்ர காளியம்மா கோயிலில் வந்து அந்த அம்மாவை வணங்கிட்டு இந்த போட்டிக்கு போறாரு. அப்போ வனபத்ர காளியம்மா அள்ளிமுத்துவுக்கு காட்சி கொடுத்து ஒரு மிகப்பெரிய வாளை கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக இருக்கக்கூடிய நீளத்தை விட ரொம்பவே நீளமான ஒரு வாளை கொடுத்து கையில் கொஞ்சம் திருநீரையும் கொடுத்து அனுப்புனாங்கிறாங்க. அந்த திருநீருங்கிறது இந்த அம்மா சுயம்பு வடிவத்தில் ஒரு புத்து மண்ணிலிருந்து வந்தா, அதனால புத்து மண்ணை தான் திருநீராக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியோ அந்த மிகப்பெரிய வாளையும் திருநீரையும் வாங்கிக்கிட்டு இப்போ இந்த பெண்களுடைய கோட்டைக்குள்ளே போறாரு அள்ளிமுத்து. அவருக்கும் பீமனுக்கு வச்ச மாதிரியே நிறைய போட்டிகளை வைக்கிறாங்க. போட்டியே இந்த மாயக்கட்டில் இருக்கக்கூடிய சேவலுக்கும் இவருடைய சேவலுக்கும் சண்டை நடக்குது. இந்த மாயமந்திர சேவல் செமையா இறங்கி விளையாடுது, கொத்தி தள்ளுது. அப்போ வனபத்ர காளியம்மாவை மனசுல நினைச்சு மந்திரங்களை சொல்லி தன்னுடைய சேவலுக்கு பவர் ஏத்தி இந்த மாய சேவலை கொண்டு போடுறாரு அள்ளிமுத்து. இப்படி சேவலை சாதாரணமாக சமாளிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது போட்டியே கடுமையான போட்டியா இருக்கட்டும்னு அந்த மிகப்பெரிய இரும்பு ராடை கொடுத்து இதை ஒரே வெட்டில் 3 ஆக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வனபத்ர காளியம்மா கொடுத்து விட்ட அந்த மிக நீளமான வாள் அவருடைய ஞாபகத்துக்கு வருது. எதுக்காக சாமி சம்பந்தமே இல்லாம இவ்வளவு நீளமா வாள் கொடுத்து விட்டா அப்படிங்கிறது அவருக்கு அப்பதான் புரியுது. அந்த பெரிய கத்தியவே ஒரு யூ ஷேப்ல வளைச்சு ஒரே வெட்டில அந்த இரும்பு ராடை 3ஆ போக வச்சாருன்னு சொல்லப்படுது. அதனால அந்த போட்டியிலையும் ஜெயிச்சிடறாரு. 3ஆவது போட்டி ஒரு சின்ன வளையத்தை கொடுத்து அதுக்குள்ள நம்ம தலை மட்டும்தான் போகும், உடம்பெல்லாம் போக வாய்ப்பே கிடையாது. அதுக்குள்ள ஒரு பக்கமா நுழைஞ்சு மறுபக்கமா வான்னு சொல்லும் போது அந்த தேவி கொடுத்து விட்ட அந்த திருநீரு அந்த புத்து மண் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அதை வச்சு தேய்ச்சி பார்க்கும்போது அந்த சின்ன வளையமானது நீண்டுகிட்டே போய் ஒரு மிகப்பெரிய வளையமா உருவாகி அதுக்குள்ள இருந்து அள்ளிமுத்து போய் வந்துடுறாரு. அதனால எல்லா போட்டிகளையும் ஜெயிச்சதுக்கு அப்புறமா வேற வழியே இல்லாம இந்த ஆரவள்ளி சூரவள்ளி அவளுடைய சகோதரிகள் எல்லாம் அள்ளிமுத்துவுக்கு கட்டுப்படுறாங்க. ஏற்கனவே அறிவிச்சிருந்த மாதிரி அவங்களுடைய மகள் அலங்கார வள்ளியையும் அள்ளிமுத்துவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா கல்யாணத்தை நான் இங்கே வச்சு பண்ணிக்க மாட்டேன், என்னுடைய சொந்த ஊருக்கு போய் என்னுடைய அம்மாவுடைய முன்னால என்னுடைய மாமன்களுடைய முன்னால தான் பண்ணிப்பேன், பொண்ணை மட்டும் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு அலங்கார வள்ளியை கூப்பிட்டுக்கிட்டு இப்போ அள்ளிமுத்து அவருடைய சொந்த ஊருக்கு குதிரையில கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. அப்படி போற வழியில இவங்களுக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு ஆரவள்ளி சூரவள்ளி சகோதரிகள் கொஞ்சம் தின்பண்டங்களை கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்க போற வழியில கலப்பு தெரியாம இருக்கிறதுக்காக அவங்களுக்கு நிறைய எலுமிச்சை ஜூஸ் எல்லாம் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த தின்பண்டங்களை இந்த ஜூஸை கொடுக்கும்போது இந்த ஆரவள்ளி சூரவள்ளியுடைய குறுக்கு புத்தியானது அதுல விஷத்தை கலக்க வச்சிருது. கண்டிப்பா அள்ளிமுத்து இதை சாப்பிடுவான், அந்த இடத்துலயே அவன் செத்து போயிடுவான். அதோட இவ்வளவு நாளா ஆண்வாடையே படாம இருந்த நம்ம வளர்த்த இந்த பொண்ணும் இன்னொரு ஆம்பளையுடைய கையில மாட்ட தேவையில்லை, நம்ம பொண்ணு நமக்கே திரும்ப கிடைச்சிரும்னு இப்படி ஒரு சூழ்ச்சியை பண்ணி அனுப்புறாங்க. ஆனா இதெல்லாம் அந்த சின்ன பொண்ணு இருக்காளே அலங்காரவள்ளி, அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவளும் அள்ளிமுத்துவை உசுறு குசுரா காதலிக்கிறா. இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாம எல்லா தின்பண்டங்களையும் வாங்கிக்கிட்டு அள்ளிமுத்து கூட சேர்ந்து அவ குதிரையில போய்கிட்டு இருக்கா. போகும்போதே இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் தின்பண்டத்தை சாப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க, இல்ல ரொம்ப தாகமா இருந்துச்சு அதனால அந்த ஜூஸை குடிச்சாங்கன்னு சொல்றாங்க. எது எப்படியோ விஷம் கலந்த அந்த உணவை சாப்பிட்டு அள்ளிமுத்து வழியிலேயே செத்து போயிடுறாரு. இதனால பயந்து போன அலங்காரவள்ளி ஓட்டமும் நடையுமா பல மைல் தூரங்களை எல்லாம் தாண்டி அவ அம்மாமார்கிட்ட வந்து முறையிடுறா. ஆனா அந்த சூழ்ச்சிக்காரிகை எல்லாம் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அள்ளிமுத்து இறந்ததுக்கு அப்புறமா அவனுடைய குதிரையானது அஸ்தினாபுரத்துக்கு வெறுமனே ஓடி போய் நிக்குது. அதனால ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அள்ளிமுத்து இப்படி இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயமானது பஞ்சபாண்டவர்களுக்கு தெரிய வருது. அதனால இந்த ஆரவள்ளி சூரவள்ளி கோட்டை மேல படையெடுத்து போகணும்னு பஞ்சபாண்டவர்கள் அத்தனை பேரும் முடிவு பண்றாங்க. ஆனாலும் படையெடுத்து போறதுக்கு முன்னால தன்னுடைய தங்கச்சியுடைய மகன் சின்ன பையன் அள்ளிமுத்துடைய உயிர் இப்படி போயிருச்சு, அந்த உயிரை எப்படியாவது திரும்ப மீட்டு கொண்டே வருவேன்னு சொல்லிட்டு வானலோகத்துக்கு அர்ஜுனன் கிளம்பி போனார்னு சில கதைகள்ல சொல்றாங்க. இல்ல இல்ல அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு கிளம்பி போனார்னு சொல்றாங்க. எப்படியோ இவங்க 2 பேர்ல ஒருத்தர் இந்திரதேவனையே நேரா போய் பார்த்து அவர்கிட்ட இந்த அள்ளிமுத்துடைய உயிரை வேண்டி வாங்கிக்கிட்டு ஒரு குடுவையில் அடைச்சு கொண்டு வந்து அள்ளிமுத்துடைய உடல்ல மறுபடியும் உசுரை ஏற்றி விட்டாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. இல்லை இல்லை இவங்க யமதர்மங்கிட்டயே போய் அவர்கிட்ட வேண்டி விரும்பி அந்த குடுவையில் உயிரை கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படியோ அள்ளிமுத்து இறந்து போனவர் இப்போ உயிரோட எந்திரிச்சு நிற்கிறாரு. இந்த ஆரவள்ளி சூரவள்ளி கோட்டை மேலே பாண்டவர்கள் எல்லாம் படையெடுத்து போகிறாங்க. அள்ளிமுத்துவும் மறுபடியும் சண்டைக்கு வராரு. இவங்க சண்டைக்கு போகிறதுக்கு முன்னால் வனபத்ர காளியம்மாவுடைய அருளால் அவளுடைய ஆசிகளை எல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த போருக்கு போகிறாங்க. போய் இந்த கோட்டையையே தகர்த்து அந்த மந்திர மாந்திரிகம் பண்ணக்கூடிய சகோதரிகளை புறம் பிடிச்சி அவங்களோட மூக்கறுத்து விட்டாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. இல்லை இல்லை அதில் ஒரு 6 பேர் மட்டும்தான் சிக்கினாங்க, ஒரு பொண்ணு மட்டும்
தப்பிச்சு மலையாள தேசம் பக்கம் ஓடி போயிருச்சுன்னு சொல்றாங்க. சில கதைகள்ல இவங்க எல்லாருமே மலையாள தேசம் பக்கம் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அழிவே இல்லாம இருந்த இந்த பெண்களுக்கு அர்ஜுனனுடைய வில்லால அம்பால இவங்க எல்லாருமே செத்து புணமானாங்க, அழிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேரளா பக்கம் இந்த சகோதரிகள் ஓடி போனாங்கன்னு சொன்னமே, அங்க போய் மறுபடியும் இந்த மந்திர மாந்திரிகங்களை எல்லாம் ரொம்ப பெருக்கெடுக்க வச்சு இன்னைக்கு வரைக்கும் கேரளாவானது இவ்வளவு மந்திர தந்திரங்கள்ல பேர் போயிருக்கிறதுக்கு காரணமே இந்த ஆரவள்ளி சூரவள்ளி சகோதரிகள் அவங்க போய் அங்க நிலநாட்டின அந்த மந்திரங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில வெர்ஷன் ஸ்டோரிஸ்ல தப்பிச்சு போன அந்த கடைசி ஒரே ஒரு சகோதரி இருக்காளே, அவ ஒரு தெய்வமாவே மலையாள தேசத்துல உட்கார்ந்துருக்கான்னு கூட சொல்லுவாங்க. இப்படி இவங்களுடைய முடிவை பத்தி எக்கச்சக்கமான கதைகள் சொல்லப்படுது. ஆனா கதையுடைய கடைசி முடிவு ரொம்ப சுபமான முடிவு தான். இந்த சின்ன பொண்ணு அலங்காரவள்ளிக்கும் அவங்க அம்மாமார் செஞ்ச சூழ்ச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சு இவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்படின்னு கதை இந்த இடத்துல முடியும். இப்போ நம்ம பார்த்த கதையில் இன்னுமே சுவாரஸ்யம் கூட்டுற மாதிரி நம்ம மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளி அம்மா கோயிலில் ஒரு சிலை இருக்குது. இந்த சிலையில் ஒரு அம்மா தன்னுடைய மடியில் ஒரு சின்ன பையனை உட்கார வச்சுருக்காங்க. அந்த பையன் யார், அந்த அம்மா யாருன்னு கேட்டால் இந்த அம்மா தான் குந்தி தேவின்னும், குந்தி தேவியுடைய மடியில் உட்காந்துருக்கிற அந்த சின்ன பையன் தான் அள்ளிமுத்துன்னு சொல்கிறாங்க. என்னடா அள்ளிமுத்து பெரிய பையனாக இருக்கான், இந்த ஆரவள்ளி சூரவள்ளி சகோதரிகளை அடக்கி அதுக்கப்புறமா அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணான்னு பார்க்குறோம். இங்கே என்னடான்னா குந்தி தேவியுடைய மடியில ஒரு சின்ன பையனா உட்கார்ந்துருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம எப்படி அள்ளிமுத்து சங்கவதியுடைய பையன், அதாவது பாண்டவர்களுடைய தங்கச்சியுடைய பையன் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி இன்னொரு கதையில அர்ஜுனனுடைய பேரனாக, அதாவது அபிமன்யுடைய மகனாக வந்தவர் தான் இந்த அள்ளிமுத்துன்னு சொல்றாங்க. மகாபாரதத்துப்படி பார்த்தோம்னா அபிமன்யுடைய பையன் யாரு, பரீட்சித்து. ஆனா இங்க அள்ளிமுத்து தான் அபிமன்யுடைய பையன் அப்படின்னு ஒரு வெர்ஷன் ஸ்டோரி சொல்லப்படுது. அந்த வெர்ஷன் ஸ்டோரி படி பார்த்தா 5 வயசு அள்ளிமுத்துக்கு ஆகும்போதே பீமனை இந்த ஆரவள்ளி சூரவள்ளி சகோதரிகள் சிறப்படுத்திடுறாங்க. அதனால இப்ப ஜெயில இருந்து அவரை உடனே காப்பாற்றணும்னா கண்டிப்பா இப்போ 5 வயசு பையனா இருக்கிற அள்ளிமுத்து ஒரு பெரிய குமரனா வளர்ந்து ஆரவள்ளி சூரவள்ளி சகோதரிகள் கூட சண்டை போட போகணும். அதுக்காக இந்த வனபத்திரகாளி அம்மா கோயிலுக்கு அவர் கூப்பிட்டு வரப்பட்டு அங்க வச்சு அம்மனுடைய அருளால அந்த 5 வயசு அள்ளிமுத்து மிகப்பெரிய வாலிபனாக வளர்ந்து அதுக்கப்புறமா தான் அந்த அம்மா கிட்ட வாழையும் திருநீரையும் வாங்கிக்கிட்டு இந்த ஆரவள்ளி சூரவள்ளியை கூட சண்டை ஓட போனாரு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. அதனால தான் இங்க குந்தி தேவியும் அவங்களுடைய மடியில அவங்க பேரனான அள்ளிமுத்துவும் உட்கார வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு இந்த ஊரை சுத்தி இருக்கிறவங்க ஒரு கதை சொல்றாங்க. கொங்கு நாட்டுல மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வனபத்திரகாளி அம்மனுடைய வரலாறுன்னு சொல்லப்படுறதுல இது ஒரு முக்கியமான கதையா சொல்லப்படுது. இந்த வனபத்திரகாளி அம்மாவுடைய வரலாறுன்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அந்த வீடியோவும் போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.